ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு செட் ஆகாம இருக்குல்ல சார். ஏதோ நட்புக்கு நான் தான் அதான் ரட்சியா. தாய்லாண்டில் இருக்கோம்னா நமக்கு துரோகம் பண்ண முடியும், நம்ம பக்கத்தில் நம்ம நண்பனால நமக்கு துரோகம் பண்ண முடியும். துரோகம்னாலே அதானே. நீங்க எப்படி இப்படி சாமியார் மாதிரி பேசுறீங்க? சாமியார் இல்லைங்க, நிறைய முதுகு குத்திட்டாங்க, பழகிருச்சு. Holidays-nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Give a missed call and get your free VIP pass 90872 Milky Mist condensed milk, the magic behind your dessert. நம்மளோட ஒரு சிறந்த நண்பன் யாருக்கு இருந்தா நமக்குள்ளே ஒரு நண்பனை எடுத்துக்கணும், அப்படிதான் பார்க்கணும். இவன் துரோகம் பண்ணிடுவான், இவன் நல்லா இருப்பானா, இவன் நல்ல நண்பனா, இவன் கெட்டவன், இப்படிலாம் பழகவே முடியாது. ஆமா, ஒரு சமுதாய சார்ந்த விஷயங்கள் நீங்க சொல்லி ஆகணும். அது முதல் படத்திலிருந்து வந்துருச்சு. அப்போ எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு காமெடி படம் பண்ணாலுமே என்னென்ன வெறும் கூத்தடிச்சுட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி. இன்னைக்குமே ஓகே, நல்ல படமாக இருந்தால் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இருக்கீங்களா, இல்லை ஸ்கிரிப்டை ரொம்ப உன்னிப்பாக பார்த்து? அப்போயே நான் ஸ்கிரிப்டை தான் பார்த்து எடுத்தேன். இன்பிட்வீன் எனக்கு வந்து கடன் இதெல்லாம் வந்த பிறகு, என்னால் அதுக்குள்ளே போன பிறகு, அப்போ எனக்கு என் சாய்ஸாக இல்லை, அது எல்லாரோட சாய்ஸாக ஆயிடுச்சு. என்ன அது அப்போவுமே அப்படின்னா, அப்போ எனக்கு தெரியும் இது தப்பு பண்ணும் இந்த படம் அவ்வளோ. நான் சொல்லுவேன், எவ்வளோ சொல்லுவேன், அதை கேட்க மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நான் பண்ணக்கூடிய சூழல் வந்தது. வேறு வழி இல்லை, அவங்க நம்ம அதை மாற்றலாம்னு நம்ம நினைப்போம். அப்புறம் எப்போ நான் இதெல்லாம் முடித்து வெளியில் வந்தனோ, கடனெல்லாம் அடைச்சி நான் வெளியில் வரும்போது என்னோடய பிரச்சனைகள் இருந்து அது தோல்வியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு தோல்வியை அக்செப்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்த வெற்றியை நோக்கி போக முடியும். நம்ம தோல்வியை அக்செப்ட் பண்ணாட்டி கண் மூடிட்டு எனக்கு நான் தோக்கலைன்னா சொல்லவே முடியாது. அப்போ நம்ம அடுத்ததுக்கு நம்ம போக முடியாது. ஆரம்பத்தில் இந்த சக்ஸஸ் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, ரொம்ப ரசிச்சேன். அப்புறம் தோல்வி ரொம்ப பாதிச்சது. அதுக்கப்புறம் இப்போலாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து நீங்கள் பழசு பண்ண தப்பு இப்போ எதுவுமே பண்ணுறது இல்லையா? நண்பர்கள் திருப்பியும் நம்ம பண்ணுவோம். பண்றீங்களா? பண்றேன் அதை மறுபடியும் பண்ணிடுவேன். ஐயோ நீ எத்தனை சொன்ன பண்றீங்க, அது நம்மளுடைய குணம், அதை நம்ம மாற்றவே முடியாது. எப்பவுமே எல்லாருமே சொல்லுதான், நம்மளை சுற்றி ஒரு நண்பர் இருந்தால் போதும் அப்படின்வாங்க. இப்போ நண்பரே இல்லை. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, ஒன் ஃப்ரெண்ட் யூ சே இஸ் ஆல்வேஸ் பிசைட் மீ, எனக்காக இருக்கிறாங்க அப்படின்னா தெர் இஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, பட் அந்த ஒரு நபரை கூப்பிட்டு நம்ம பக்கத்தில் வச்சுக்க முடியுமானா அகெயின் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு செட் ஆகாமல் இருக்குல்ல சார். அதுவுமே ஒரு லைஃப் ஒரு அடுத்த கட்ட பேலன்ஸ் கொண்டு போகிற ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நிறைய இடத்துல சொன்னதுனால நான் இதையும் கேட்குறேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நட்புக்கு நான் தான் அதான் ரட்சியா இல்லை, நீங்கள் எல்லாத்துலையும் சொல்லி இருக்கீங்க, அதனால கேட்குறேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவசியம். ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் அவசியம் இல்லை. ஃப்ரெண்டு தான் திடீர்னு துரோகியா ஃப்ரெண்டு, அதுதானே துரோகம் அவந்தால பண்ண முடியும். பக்கத்தில் இருக்கிறதுனால துரோகம் என்ன? தாய்லாண்டில் இருக்கோம்னா நமக்கு துரோகம் பண்ண முடியும், நம்ம பக்கத்துல நம்ம நண்பனால நமக்கு துரோகம் பண்ண முடியும். எங்கேயோ இருக்க ஒருத்தர் எப்படி நமக்கு துரோகம் பண்ண முடியும்? துரோகம்னாலே அதானே. நீங்க எப்படி இப்படி சாமியார் மாதிரி பேசுறீங்க? சாமியார் இல்லைங்க, நிறைய முதுகு குத்திட்டாங்க, பழகிருச்சு. சாமியார் இல்லை, முதல் பண்ணும்போது நமக்கு வருத்தமாக இருக்கும், இதாக இருக்கும். அடுத்தடுத்து பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ எப்போதுமே நண்பர் நமக்கு தேவை தான். அதுக்காக கிடையாது, எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னா கிடையாது. தட் பி குட் ஃப்ரெண்ட், ஒருத்தர் இருப்பான் நமக்கு. அதை தான் நான் இதில் கூட சொன்னேன், சுப்பிரமணியபுரத்தில் கூட எல்லா நண்பர்கள்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கடைசி டும்கா வந்து ஒன்று பண்ணுவான், ஒருத்தர் இருப்பான் அப்படி. அது நம்பிக்கை கொடுக்கறது தான். எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நம்மளே எல்லாத்தையும் எல்லாம் அப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா மனிதர்கள் தான், எல்லோரும் அன்பு செலுத்துகிறவங்க தான். அப்போ எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நல்ல நண்பன் நமக்கு இருக்க தான் செய்யும். அப்படி இல்லாட்டா நம்மளே சிறந்த நண்பன், நம்மளோட ஒரு சிறந்த நண்பன் யாருக்கு இருக்க, நமக்குள்ளே ஒரு நண்பனை எடுத்துக்கணும், அப்படி தான் பார்க்கணும். நம்மளே செல்ஃப் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும், நம்மளே கண்டிப்பாக. இல்லை நீங்கள் யாரையுமே நம்பலாட்டி எல்லாமே துரோகம் பண்ணானா அப்போ என்ன ஆகும்? இவன் துரோகம் பண்ணிடுவான், இவன் நல்லா இருப்பானா, இவன் நல்ல நண்பனா, இவன் கெட்டவனா, இப்படிலாம் பழகவே முடியாது. நம்ம இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் நல்ல நண்பனா, இவன் நமக்கு சாப்பாடு வாங்கி தர நண்பனா, இல்லை கொடுப்பானா, இப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு நட்புன்றது ஒரு அன்பு தான், அது ஒரு லவ், ஒரு இதுதான். அது வந்து நமக்கு வந்து எப்போதும் எல்லாருமே வந்து துரோகம் பண்ணுறவங்கள மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம துரோகம் நம்ம கூடயே இருக்கிற நண்பர்களும் இருக்க தான் செய்வாங்க. இதுதான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்துக்கு? உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் கூட்டமாக இருக்குது? அதெல்லாம் இருக்குது. எனக்கு நிறைய நண்பர்கள் கிடையாது, ஆனால் எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு சினிமாவில் தாண்டி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் போர்டிங் ஸ்கூல்லே படித்து வந்தனால இப்போயும் நாங்கள் மீட் பண்ணுறது, இது பண்ணுறது,
எல்லாமே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஜாஸ்தி இருக்காங்க. ஸ்கூல் லைஃப்பில் நிறைய ஆனால் சந்தோஷம் கொடுத்துருக்கோம்ல இது ஸ்கூல் லைஃப் எல்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது கொடைக்கானல் ஸ்கூல் போர்டிங் ஸ்கூல்னால எல்லாமே ஒன்றா ஒரு ஒரு எல்லாமே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி வாழ்ந்த ஒரு இது. ஸோ அது இப்போ வரைக்கும் தொடருது. இப்போ வரைக்கும் எங்கே இருந்தாலுமே அந்த அந்த நண்பர்கள் கூட்டம். அண்ட் நீங்கள் எப்பொழுதுமே ஐ திங்க் நாட் ஜஸ்ட் யூ, நிறைய பேர் வந்து அந்த ஸ்கிரிப்டை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்ல சார். பட் இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ்க்கு எந்த படம் பிடிக்குதுன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியல. யூனோ ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது, ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கணும் பொழுது அதுக்கான ஆடியன்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் தான் அஃப்கோர்ஸ் நம்மளோட டூரிஸ்ட் ஃபேமிலி கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி படங்கள் கொடுத்தா இந்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு அது ஜட்ஜ் பண்ண முடியல. இல்லை அப்படி ஜட்ஜ் பண்ணினோம்னா நம்ம ஹிட் படமாக தான் கொடுப்போம். கான் ஜட்ஜ் ஆடியன்ஸ் என்னவா கொடுக்க போகிறோம் ஜட்ஜ் பண்ணவே முடியும். இந்த படம் ஜெயிக்கும்னு நம்ம இது பண்ணவே முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒன்று ஒன்று மாறும். நீங்கள் ஓடிடி வரும்போது, ஓடிடி தளங்கள் வரும்போதும் வெறும் ஒரு ஒரு கொலை பண்ணுற படம், ஒரு வன்முறைகள் இணைந்த ஒரு படங்களாக இருக்கட்டும், ஓடிடியில் வர்ற தான் ஒரு கொலை நடந்திருக்கும் ரொம்ப அது இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி. அப்போ என்ன வந்ததுன்னா ஓடிடிக்கு அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் ஃபேமிலி யாரும் தேட்டருக்கு வரமாட்டுறாங்கன்ற ஒரு விஷயம் இருந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் வந்தபோது ஃபேமிலி ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். அது ஒரு ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இல்லையா சொன்னால் பேய் படம்னா பேய் படமாக வந்துட்டுருக்கும். அப்போ எல்லாருமே அதை தான் ரசிப்பாங்க. ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது. காமெடி படம்னா காமெடி, பொன்ராம் படம், ராஜேஷ் படங்கள் இவங்கெல்லாம் காமெடி படமாக ஒரு 4 வருஷம் வரும். அதுக்கப்புறம் மாறும். இப்போ ஃபேமிலி படம். இப்போ நீங்கள் நோட் பண்ணுறீங்களா? எனக்கு என்னமோ கொஞ்சம் ஃபேமிலி படங்கள் இப்போ ஃபேமிலி படம் தான் சொன்னேன். இப்போ இந்த ஒரு 4 வருஷம் ஃபேமிலி படம். ஏன்னா அதெல்லாம் பார்த்து பழகிடுறாங்க. இப்போ என்னென்னா எல்லாம் ஒரே மாதிரி போகிறனால டிஃப்ரென்ஷியேட் கிடையாது. இப்போ ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி தான் வரும். இப்போ பேய் படம்னா பேய் படமாக வரும், காமெடி படமாக காமெடி படம் வரும். இப்போ இந்த படம் வரும்போது வெறும் கொலை அடிதடி ரவுடிசம் இப்படி வரும்போது வெறும் அந்த படம் என்னடா வெறும் சண்டை கொலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி படம் வரும்போது இப்போ ஃபேமிலி படமாக 3 BHK, யூத்து இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஃபேமிலியோட வர்ற படங்களாக அப்படி இருக்குது. ஸோ அப்படி தான் இப்போ பார்க்குறாங்க. இப்போது உங்களோட படங்கள் நம்ம யூஸ்வலாக எடுத்துகிட்டா எப்போவுமே அந்த சமுதாயம் சார்ந்த ஒரு கருத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய படங்கள் நீங்கள் எப்பொழுதுமே பண்ணுவீங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த கருத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அது ரொம்ப சட்டிலாக சொல்லும் போது அது ஆடியன்ஸ் கிட்ட போய் சேருதோ கொஞ்சம் ஆஷா சொன்னால் நான் ஏன் அந்த கேள்வி கேட்குறேன் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரீடம் ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாமே வந்தது, ஆனால் அந்த படம் வெளியில் வரலன்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அண்ட் இட்ஸ் பீன் அ லாங் டைம். இல்லை ஒருவேளை அந்த கருத்தை நம்ம சிலது ஸ்ட்ராங்காக சொல்லும் பொழுது அது சில விஷயங்கள் தப்பாக போதோ அது அதே இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதையிலும் சரி, இல்லை நீங்கள் நடித்த இதுக்கு முன்னாடி இருந்த படங்களும் சரி, சமுதாய சார்ந்த கருத்தை நீங்கள் சொல்லும் பொழுது போய் சேருது. அது சட்டிலாக சொல்லும் பொழுது போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்ற மாதிரி இது என்னோட ஒரு ஃபீலாக இருக்குது. இது அப்படி தான் நான் சசி சார் ஒரு கருத்து சொல்லும் பொழுது ஃப்ரீடம் அதாவது அது சென்சாரோ எதுவும் காரணம் இல்லை. அது சென்சார்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. அது எல்லாமே போட்டாங்க. அது ஃபினான்ஸ் பிரச்சனைனால தான் அது வரல. அதுதான் ஒரு காரணம். அதனால் இதாகிடுச்சு. மற்றபடி அது வந்து சென்சார் போர்டில் வந்து இல்லை இந்த படத்தை இது பண்ண அப்படின்னா சென்சார்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக தான் இது பண்ணோம். அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது வேறு ஒரு காரணங்கள் வேறு காரணங்கள்னால அது வர முடியல. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போலீஸ்னு தொடர்ந்து போலீஸ்க்கான கதைகள் வருதுன்றீங்களே, எனக்கு என்னன்னா அந்த சொசைட்டி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதுனால எப்பொழுதுமே அது ஒரு டச் ஆஃப் கிளிம்ஸ் சசி சாரை நோக்கியே வருமா? எந்த படமாக இருந்தாலும் ஒரு சமுதாய சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லியே ஆகணும். அது ஒரு முக அமைப்பு இருக்குல்ல அந்த மாதிரியா வயசு நீங்களே யோசிச்சது உண்டா? எவ்வளோ படங்கள் நீங்கள் நடிக்கிறீங்க, பட் ஏதாவது ஒரு டச் ஓகே அந்த சொசைட்டிக்கான ஒரு கருத்து சசி சார் வாயிலேருந்து வந்துடணும் அந்த படத்தில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது முதல் படத்துலேருந்து வந்துருச்சு. அப்போ எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஒரு காமெடி படம் பண்ணாலுமே என்னென்ன வெறும் கூத்தடிச்சுட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு விஷயம் தான். எந்த மாதிரி சொல்கிறோம்னு ஒன்று இருக்குது ஆடியன்ஸுக்கு. நம்ம வெறும் படமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஒரு சர்க்கஸில் ஒரு ஜோக்கர் எல்லாமே பண்ணாலுமே அந்த ஜோக்கரோட உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுவார். உங்களை சிரிக்க வச்சுட்டே ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுவார். உங்களை சிரிக்க வைப்பார், எல்லாமே பண்ண போகிறார். ஆனால் சிந்திக்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். ஒரு காமெடி நாடகம் பண்ணும் போதும் எல்லாமே காமெடியாக உங்களை சிரிக்க வச்சுட்டு உங்களை அறியாமல் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிடுவார்.
ஸோ அப்போ இந்த மாதிரி படங்கள் இந்த மீடியாவில் நம்ம ஒரு நல்ல விஷயங்களை இவ்வளோ நேரம் உங்களை சிரிக்க வைக்கிறேன், இப்போ நான் சொல்ல வந்த கருத்தை ஒரு கொஞ்ச நேரம் சொல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அதில் சொல்கிறது தான். அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஒரு நல்ல விஷயங்களை அதை சொல்கிற விதத்தில் சொல்லும்போது அவங்க கேட்டுக்குவோம், அதை சிரிக்க வச்சுட்டே கேட்டுக்குவாங்க போது. அப்போ நம்ம வெறும் காமெடி பண்ணோம்னா காமெடி மட்டும் பண்ண முடியாது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சுப்பிரமணியபுரம் பண்ணும்பொழுது அன்னைக்கு வந்து ஓகே படங்கள் வந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து இத்தனை படங்கள் பண்ண பிறகு த ஸ்கிரிப்ட் மேட்டர்ஸ்ன்னு இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட நம்ம போய் சேர்றோம். அப்போ அடுத்தடுத்து என்ன மாதிரி படங்கள் எடுக்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இப்போ இது நீங்கள் இந்த சேஞ்ச் ஓவராக பார்க்குறீங்களா, இல்லை அகென் கோ வித் த ஃப்ளோவில் தான் இருக்கீங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி நான் படங்கள் கமிட் கொடுத்தனோ இன்றைக்குமே ஓகே நல்ல படமாக இருந்தால் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்கீங்களா, இல்லை ஸ்கிரிப்டை ரொம்ப உன்னிப்பாக பார்த்து? அப்போயே நான் ஸ்கிரிப்டை தான் பார்த்து எடுப்பேன். அப்போவுமே என்ன அது அப்போவுமே அப்படின்னா இல்லை சுப்பிரமணியம் நாடோடையும் ஸ்கிரிப்டு தான் அவங்களுக்கு இருந்தது. சுந்தரபாண்டியமும் ஒரு ஸ்கிரிப்டு தான். குட்டிப்புலி, போராளி எல்லாமே வந்து ஸ்கிரிப்டு பேஸ் தான். அது அப்போ அந்த சாய்ஸ் ஆஃப் சுதந்திரம் எனக்கு இருந்தது. அப்போ இன்பிட்வீன் எனக்கு வந்து கடன் இதெல்லாம் வந்த பிறகு என்னால் அதுக்குள்ளே போன பிறகு அப்போ எனக்கு என் சாய்ஸாக இல்லை, அது எல்லாரோட சாய்ஸாக ஆயிடுச்சு. அது ப்ரொடியூசர் சாய்ஸாக இருக்கும், அவங்க கொண்டு வருவாங்க. அப்போ எனக்கு தெரியும் இது தப்பு பண்ணும், இந்த படம் விடாது. நான் சொல்லுவேன், எவ்வளவோ சொல்லுவோம், அதை கேட்க மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நான் பண்ணக்கூடிய சூழல் வந்தது. வேறு வழி இல்லை, அவங்ககிட்ட நம்ம அதை மாற்றலாம்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதுக்கு போகவே முடியாது. சார் உங்களால் மாறிடுச்சுன்னுவாங்க. அப்போ நான் சுதந்திரம் இதை மாற்றலான்னா இல்லை இதே இருக்கட்டும்ன்றுவாங்க, அங்கே வேகமாக முடிக்கணுன்னுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரு விஷயம் இருக்கும். அப்போ நான் ப்ரொடியூசரோட எல்லாரோடையும் ஒத்து போகணும் அப்படின்னும்போது அப்போ நமக்கு தெரியும் இது தப்பாக பண்ணுறாங்க, தப்பாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க அதை இல்லை போயிடுவாங்க. அப்போ அவங்களோட போன ஒரு விஷயம் தான். அப்போ அந்த காலகட்டம் தான். அப்புறம் எப்போ நான் அதெல்லாம் முடித்து வெளியில் வந்தனோ, கடனெல்லாம் அடைச்சி நான் வெளியில் வரும்போது என்னோடய பிரச்சனைகளிலிருந்து வெளில வந்த பிறகு அயோத்தியிலிருந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு இது பண்ண மாதிரி கதைகள் இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி நல்ல ஸ்கிரிப்ட் உள்ள நான் கேட்டு நான் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அதை பண்ணக்கூடாது. அது வெற்றி தோல்வி அடுத்த விஷயம். அது வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம், அது ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு பிடிச்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை இன்வால்மெண்ட்டோட பண்ணும்போதும் பிடிச்சி பண்ணும்போதும் அது எனக்கு ரொம்ப. ஆனால் எப்பொழுதுமே உங்களை மாதிரி ஒரு சில நடிகர் நான் நோட் பண்ணியிருக்கேன், வெற்றி தோல்வி அப்படின்றது அது நம்ம சில டைம் சொல்லுவோம், அந்த வெற்றி தோல்வி கண்டு எங்களுக்கு பயம் இல்லை, படம் நாங்கள் 100% கமிட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த படத்துக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது ஒரு படம் தோல்வியாக போகும்பொழுது அதுக்கான வழிகள் உங்களுக்கு இருக்க தானே செய்யுது. தோல்வி யாரும் பண்ணணும்னு படம் பண்ணல. இட் டிபெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஒரு படம் தான் பண்ணுறோம். நம்ம ரசித்த விஷயத்த, நமக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அது சில சமயங்கள் வந்து கனெக்ட் ஆகுது, ஆடியன்ஸுக்கும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் கனெக்ட் ஆகுது. சிலது ஜெல்லாகும், சிலது மிஸ் ஆகிடும். அந்த மிஸ் ஆகும்போது அது யாரும் வாண்டடாக பண்ணது, நம்ம அந்த தோல்வியை வாண்டடாக பண்ணது. நான் தோல்வி படம் எடுக்கணும்னு நான் பண்ணல, இந்த படம் தோல்வி ஆகணும்னு பண்ணல, ஜெயிக்கணும், இது ஆடியன்ஸுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில் தான் பண்ணுறோம். அந்த நம்பிக்கை இதாகும்போது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, ஆடியன்ஸுக்கு பிடிக்கலன்றது தான் ஒரு விஷயம். அந்த தோல்வியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் நாட், அந்த அக்செப்ட் பண்ணும்போது தான் நம்ம அடுத்து அதை மாற்ற முடியும். இல்லை இது என் தோல்வி இல்லை, இது இவ்வளோ போகுது அப்படின்னு நம்ம சமாளிச்சுக்கணும்னா நம்மளை தான் ஏமாற்றுறோம். அந்த தோல்வி என்றைக்கும் ஒரு தோல்வியை அக்செப்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்த வெற்றியை நோக்கி போக முடியும். நம்ம தோல்வியை அக்செப்ட் பண்ணாட்டி கண் மூடிட்டு எனக்கு நான் தோக்கலைன்னா சொல்லவே முடியாது. அப்போ நம்ம அடுத்ததுக்கு நம்ம போக முடியாது. அதாவது சக்ஸஸ் வந்து எப்பொழுதுமே தலைக்கு ஏறக்கூடாதுன்னாங்க. சில பேருக்கு அது போதையாக மாறும், சில பேருக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்கும் அந்த சக்ஸஸ்ன்றது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, வாட் இஸ் சக்ஸஸ்னால் என்ன? அது ஒரு கட்டத்தில் வந்து வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் உங்களை பொறுத்துக்கு அது என்ன கொடுக்குது அந்த சக்ஸஸ்ன்றது? ஆரம்பத்தில் அந்த சக்ஸஸ் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, ரொம்ப ரசித்தேன். அப்புறம் தோல்வி ரொம்ப பாதிச்சது. என்னடா தோல்த்துட்டோம், என்னடா ஐயோ அப்படின்ற அந்த பயத்தை கொடுத்தது, ஒரு பதட்டத்தை கொடுத்தது. சக்ஸஸும் ரொம்ப சந்தோஷம் எல்லாமே கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போல்லாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜெயிச்சிட்டோம், படம் ஓடுது அப்படின்னாலுமே அப்படியா அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அடுத்த வேலைக்கு போயிடும் நாங்கள். அதனால் எனக்கு அதுக்கான அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கோ இதுக்குமோ இது இல்லை. ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் நான் அடுத்த படத்தில் இருக்கேன். என்னோடய ப்ரொடியூசர் தான் கேட்டேன், அந்த படம் ஜெயிச்சிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம், அவரை விடுங்க கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணட்டும்பாங்க. ஸோ அப்போ நம்ம அடுத்த வேலைகளுக்கு போயிடும். அப்போ அது எல்லாமே நம்ம தூரத்துலேருந்து இப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஜெயிச்சிச்சு சந்தோஷம்,
தோத்துருச்சு வருத்தம், ஆனால் அதை சரி செய்யணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அது சக்ஸஸ்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி பண்ணுறது அது சந்தோஷம் தான். ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த இது சொல்கிறது ஈஸி. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கங்களேன், இன்னைய வரைக்கும் எல்லா படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மேசிவ் சக்ஸஸ் உங்களை ரொம்ப ஒரு சந்தோஷ உலகத்தில் கொண்டு போலியா? எனக்கு சந்தோஷம் இருந்தது, அந்த பூரிப்பு எல்லாமே இருந்தது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இல்லை அடுத்த வேலைக்குள்ளே நாங்கள் போயிடுறோம், அது எல்லாமே ஒரே மாதிரி பார்க்க தோணுதுன்ற. இது எனக்கு ஆரம்பத்தில்னா அதை நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன். முதல் படமோ 2 படம் நம்ம 2மே பார்த்துட்டோம். ஏன்னா தோல்வியும் நம்ம பார்த்தனால நம்ம 2ம் மாற்றி தான் வரும், 2ஐயும் அக்செப்ட் பண்ணிக்க தான் ஆகணும். அதனால் அதை ஒரே மாதிரி பார்த்துடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. பட் அந்த தோல்வி வரும்பொழுது திருப்பியும் நீங்கள் சொல்கிறல அந்த தோல்வியிலேருந்து ஒன்று நம்ம கற்றுப்போம்ல, அந்த ஒரு பாயிண்ட் என்னது சார்? தோல்வியிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? இல்லை, தோல்வி ஒன்று சொல்லி கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம எங்கே தப்பு பண்ணோம், எதை சரி செய்யணும். ஸோ இது நமக்கு நீங்கள் பழசு பண்ண தப்பு இப்போ எதுவுமே பண்ணுறது இல்லையா? என்னது ஏதாவது நிறைய நண்பர்கள் திருப்பி நம்ம பண்ணுவோம். பண்றீங்களா? பண்றேன் அதை மறுபடியும் பண்ணிடுவேன். ஐயோ நீ எத்தனை சொன்ன ஏன் பண்றீங்க? இல்லை ஏன் பண்ணுறேங்க இருங்க இதுதான் இப்போ நீங்க ஒரு இடத்துல சசி சார் தெளிவா சொல்றீங்கல்ல, அதாவது நம்ம பண்ண தப்பு தான் நம்மளுக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் நம்மளுது. அப்போ ஏன் திருப்பி அந்த நம்பிக்கைன்ற ஒரு ஜோன்ல நம்ம போறோம்ல? என்னோட கேள்வி அது நம்மளுடைய குணம், அதை நம்ம மாற்றவே முடியாது. நீ என்ன தான் சொன்னாலும் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்த, இன்றைக்கி என்னடா மாறிட்ட இதெல்லாம்டா சொன்னாலும் அது நம்மளுடைய குணம். அப்போ அவங்க அப்படி இருக்கும், அது அவங்களுடைய குணம். அந்த குணத்தை இந்த கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர் நம்ம மாற்றவே முடியாது. நம்ம என்ன தான் இன்றைக்கி சொல்லுவோம் அதை மாற்றணும், அந்த இதில் மாறிடும். ஆனால் மித்த இதில் நம்ம கரெக்டாகிடும். நம்ம குணங்கள் அது மாற முடியாது. அது அப்படி தான் சில விஷயங்கள் அப்படி இருக்கும். ஸோ அது அப்படி தான் ரியாக்ட் பண்ணும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Give a missed call and get your free VIP pass 9087200111. Milky Mist Condensed Milk, the magic behind your dessert.